சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மீண்டும் கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட இன்னொரு பிசினஸ் ஐடியாவோட இந்த வீடியோவ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இந்த வீடியோவோட கடைசியில ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால கண்டிப்பா வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல பல விஷயங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல கொல்லிமலை தானியங்கள பத்தி 3, 4 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த 3, 4 வீடியோலயுமே கொல்லிமலை தானியங்கள்ல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், எந்த மாரி பொருள் அதாவது பச்சையாவா, காய வச்ச பொருள் வாங்குனா எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் தெளிவாவே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நம்மளோட சேனல் நண்பர்கள் நெறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்க வாங்குறது? யாருகிட்ட வாங்குறது? எப்படி வாங்குறது? எந்த ரேட்டுக்கு வாங்குறது? அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. எல்லா கேள்விக்குமே கடைசியா நம்மளோட சேனல்ல நான் பதில் சொல்றேன். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் நான் உங்க கூட சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு தொழில பத்தி நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, முக்கியமா நாம ஏற்கனவே ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும். அந்த தொழில் அனுபவம் இருந்தா மட்டும் தான் நம்மளால ஒரு சில தொழில் தந்திரங்கள உங்ககிட்ட சொல்ல முடியும். அது வந்து தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் நான் வந்து ஏற்கனவே பேரலலா 2 தொழில் ஒரே இடத்துல கடந்த 5 வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த தொழில் என்ன? அந்த தொழில் ஆரம்பிக்கும்போது நான் சந்தித்த போராட்டங்கள், என்னுடைய தோல்விகள், அதிலிருந்து மீண்டு எப்படி என்னோட தொழில வெற்றிகரமா ஒரு ஸ்டாண்டர்டான தொழிலா மாத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அந்த வீடியோக்களோட லிங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கள பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கிளாரிஃபை கிடைக்கும். சரி, இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம். நான் வந்து நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த நாட்டுக்கோழி பண்ணை நான் ஸ்டார்ட்டிங்கில ஆரம்பிக்கும்போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப ரொம்ப புதுசு. அதனால நான் ஆரம்பத்தில எது ஒரிஜினல் ரகன்னு தெரியாம, ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 100 குஞ்சு, 500 குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா டே ஓல்டா வாங்கி, பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணி, பல இழப்புகள சந்திச்சு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டா என்னால அந்த பிசினஸ டெவலப் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நான் பல சமயங்கள்ல பல பேருகிட்ட நான் ஏமாந்துருக்கேன். எப்படின்னா, ஒரிஜினல் பிரீடு எதுன்னு தெரியாமலே பல கிராஸ் கோழி குஞ்சுகள வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சு, அதனால மிகப்பெரிய அளவுல லாஸும் ஆயிருக்கேன். அது எப்படின்னா, நம்மளோட சேனல் நண்பர்கள் அந்த டைம்ல நான் பிசினஸ் ஆரம்பிச்ச மாரியே நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல நான் ஏற்கனவே ரெகுலரா ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருந்தேன். அந்த வாங்குற நபர வந்து இவரு தான் பண்ணை ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்டாக்ட் டீட்டெயில குடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. இவருகிட்ட வந்து பியூர் ஒரிஜினலா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். அந்த நபர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நானே அவருகிட்ட வாங்குனதுனால தான் எனக்கே பார்த்தீங்கன்னா, கிராஸ் பிரீட தான் குடுத்திருந்தாரு. அது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பல போராட்டங்கள நான் சந்திக்கிற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாரி ரெஃபர் பண்ணதுக்கப்புறம், நம்மளோட சேனல் மூலியமா நெறைய நண்பர்கள் அவருகிட்ட வாங்க, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு வந்து கிராஸ் பிரீடு தான் நெறைய குடுத்திருக்காரு. என்ன மாரியே நம்மளோட சேனல் நண்பர்களையும் நெறைய பேர அவரு ஏமாத்தியிருக்காரு. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் தான் ஏன்னா, கொஞ்சம் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நம்ம போக போக ஒரிஜினல் பிரீடு எது? எந்த மாரி இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாமளே ஆட்டோமேட்டிக்கா அந்த தொழில பத்தி, அந்த தொழில்ல இருக்கிற நுணுக்கங்கள் கத்துப்போம் இல்லையா? அதே மாரி நான் கத்துக்கிட்டது மூலியமா, இது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. கிராஸ் பிரீட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கான்டாக்ட் டீட்டெயிலையுமே மொத்தமா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பல போராட்டங்கள், பல தேடல்களுக்கு அப்புறம் பியூர் ஒரிஜினல் நாட்டுக்கோழி, பியூர் ஒரிஜினல் வான்கோழி, பியூர் ஒரிஜினல் கடக்நாத்து இந்த மாரி ஒவ்வொரு பிரீடுக்குமே அது அதுக்குன்னு தனித்தனியா பக்கா பியூரா ஹேட்சிங் பண்றவங்கள கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் டைரக்ட்டா அவைங்க கிட்ட வாங்க ஆரம்பிச்சேன். இருந்தாலும் எனக்கு அவைங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் குடுக்குறதுல மிகப்பெரிய அளவுல சந்தேகமும், கஷ்டமும் இருந்தது. ஏன்னா, மீண்டும் ஒரு சொதப்பல் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து வாங்கி செக் பண்ணுனதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்ததுனால, நான் என்ன பண்ணேன், நம்மளோட சேனல்ல என்ன மாரியே பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டாக் வேணும்னு கேட்கிறவங்களுக்கு நான் முன்னாடி இருந்து தனிப்பட்ட முறையில நான் வாங்கி குடுத்தேன். ஏன்னா, அப்படி வாங்கும்போது
உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், எனக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், எனக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஏன்னா, உங்களுக்கு ஒரு பியூரான ஒரிஜினல் பிரீட நான் உங்களுக்கு ஸ்டாக் இறக்கி குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயத்த தான் பார்த்தீங்க அப்படின்னா, காலப்போக்குல நான் கத்துக்கிட்டேன். அதே மாரி இப்ப நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, நெறைய சேனல் நண்பர்கள் வந்து இந்த கொல்லிமலை தானியங்கள் வீடியோக்கள பார்த்துட்டு, நானும் வந்து கொல்லிமலை தானியங்கள் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நீங்க கேட்கறீங்க, ஆர்வமா இருக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா, நான் வந்து என்னதான் மளிகை கடைக்கு கொல்லிமலை தானியங்கள் வந்து கொல்லிமலைக்கு டைரக்ட்டா போய் வாங்குனாலும் கூட, இருந்தாலும் எனக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா ஒரு ஆள் வந்து இப்ப வரைக்கும் அமையல. அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் வந்து ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தர்கிட்ட வாங்குறனால, எனக்கு நம்பிக்கையான ஸ்டாண்டர்டான ஒரு ஆள என்னால இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவே இல்ல. அதுதான் உண்ம. அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, எப்படி நான் நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிச்சு, நான் பல விஷயங்கள கத்துக்கிட்டு, அது மூலியமா நம்மளோட சேனல் நண்பர்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது, எப்படி நான் ஒரிஜினல் பிரீட இறக்கி நம்மளோட சேனல் நண்பர்களுக்கு தொழில் பண்ண உதவனனோ, அதே மாரி இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த கொல்லிமலை தானியங்கள் பிசினஸ பண்ணலான்னு இருக்கேன். ஃபியூச்சர்ல மிக விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லிமலை தானியங்கள் பிசினஸ் நான் ஆரம்பிக்க போறேன். அதனால நம்மளோட சேனல் நண்பர்கள் யாருமே எத பத்தியுமே நினைக்கவே வேண்டாம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் எப்படி எங்க பியூரா ஒரிஜினலா வாங்கி தர முடியுமோ, நான் வந்து உங்களுக்கு பச்சையாவும் சரி, இல்ல காய வச்சதும் சரி, எந்தெந்த வெரைட்டி, எந்தெந்த ரக தானியங்கள் உங்களுக்கு வேணுமோ, அத்தன தானியங்களுமே நான் உங்களுக்கு பியூர் ஒரிஜினலா கொல்லிமலையில வாங்கி தரேன். ஏன்னா, இது மூலியமா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிசினஸ், இத வச்சு உங்களுக்கு ஒரு பிசினஸ் உருவாக்க முடியும். அதே மாரி உங்களோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான ஐடியாக்கள், உங்களோட ஸ்டாக்க சேல் பண்றதுக்கான ஐடியாக்கள் எல்லாத்தையுமே பர்சனலா நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் இந்த பிசினஸ் பண்றதெல்லாம். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. எப்பவுமே ஒரு பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பல ஐடியாக்கள் கிடைக்கும், பல அனுபவங்கள் கிடைக்கும். அதனால உங்களுக்கே போக போக ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுனா நல்லா டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாக்கள் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா நீங்களே கத்துப்பீங்க. அதனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சிந்தனையும், எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில கண்டிப்பா துணிஞ்சு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, தைரியமா ஆரம்பிங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கையும், அந்த துணிச்சலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிய குடுக்கும். இதுதான் நண்பா நான் உங்க கூட கொல்லிமலை தானியங்கள பத்தி ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைச்ச ஒரு மிக முக்கியமான விஷயம். வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில நான் வந்து கடைசியா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அது வேற ஒண்ணுமே இல்ல நண்பா. இப்ப சொல்லப்போனா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் தான். ஏன்னா, கொல்லிமலை தானியங்கள் பிசினஸ் வந்து நானே ஆரம்பிக்க போறேன். நான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்க நானே நேரடியா விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி தரேன். அதனால நீங்க நம்பிக்கையா, தைரியமா, துணிஞ்சு இறங்கி இந்த பிசினஸ தெளிவா பண்ணலாம். இது மட்டும் கிடையாது. வேற எங்கேயுமே கிடைக்காத மூலிகை குணங்கள் நிறைந்த, மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகை வேர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லிமலையில ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. கொல்லிமலையில மட்டும் தான் நீங்க வாங்க முடியும். அதையும் கூட ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸா நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் டபுள் இன்கம்மா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 3வது இன்கம்மா பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லிமலையில பழங்கள் அதிகம். அதனால நெறைய வெரைட்டி பழங்கள வாங்கி அதையும் கூட நம்ம சேல் பண்றது மூலியமா 3வதா ஒரு பிசினஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.